அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் குறிப்பிட்ட சில பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருணர் ரேகஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்கவலைகள் குறையக்கூடியதாக இருக்குது. பண வரவு இருக்கக்கூடியதாகவும் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் உங்களுக்கு சரியாகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுபகாரிய விஷயமாக நீங்கள் வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. விருந்துகளிலும் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பணவரவு அதிகரிப்பது போல செலவுகளும் உங்களுக்கு கூடலாம். புதிய தொழில் தொடர்புகள், அரசு வகை ஆதாயங்கள் ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் மேன்மை அடையக்கூடியதாக இருக்குது. இதுவரை எட்டாது இருந்த கனியெல்லாம் எட்டுவது, அதாவது நீங்கள் விரும்பிய பொருட்கள் எல்லாம் கிடைத்துவிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல ஒரு சூழ்நிலையில் நடந்து கொண்டால் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். பெண்களால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடியதாகும். வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல நண்பர்களுடன் பழகுவது நல்லது. தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்த்தால் உங்களுடைய மனம் உயர்ந்த ஒரு எண்ணங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க. நேர்த்தியாக உடையணிந்து விருந்தர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மன மகிழ்ச்சி, பகைகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஆகியவை ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும். அதற்கு ஏற்ற உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் மகான்களின் சந்திப்பால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையும். முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றம் அடையக்கூடியதாக. சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த ஒரு நிலை மாறப்போகிறது. இனியாவது வாக்கு கொடுப்பதன் மூலம் யோசித்து கொடுப்பது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் தைரியம் பிரகாசிக்க நேரம் இதற்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி செய்யும் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. லாபகரமான முதலீடுகள் செய்ய நீங்கள் தயங்க வேண்டாம். எந்த ஒரு முதலீடுகளுமே குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்மையாக செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாய் தந்தையாரை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க. இன்பமான பயணங்களால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அரசால் கெடுபிடிகள் ஏற்படலாம். புது புது தொழில் தொடர்புகள் ஏற்படலாம். அதன் காரணமாக உங்களுடைய தொழிலில் லாபமும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு அவமானங்களும் தொல்லைகளும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படலாம். எந்த நேரத்திலுமே எப்படியாவது உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். சந்திரனுடைய நகர்வுகள் மிகவும் சாதகமாக இருக்கிறது. வியாபார விருத்தி அடையக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அரசாங்க வேலைகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் புதன் 1ஆம் இடத்துல இருக்கார். சுப காரியங்கள் தள்ளி போகக்கூடியதாக இருக்குது. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவி உறவு மேம்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போகக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பண தட்டுப்பாடு பெருமளவில் குறையக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தாரை பற்றி கவலை நீங்கக்கூடியதாகவும் ராகு 12ஆம் இடத்துல அமைஞ்சிருப்பதால் வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவி செய்யக்கூடியதாகவும் புதிய நண்பர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்களால் உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படலாம். பண வரவு நிம்மதி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இல்ல துணையை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் துறையில் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் நல்ல ஒரு செய்தியாளர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரலாம். தொழில்நுட்ப கருத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் தடை தாமதங்களை கடந்து புதிய ஒரு திட்டங்களை அறிமுகம் செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு நிறுவனம் எரிவாயு பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் அடையக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் உற்சாகமாக சுற்றுலா சென்று வருவாங்க. தோல் பாதிப்பு மன உளைச்சல் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் உங்களுக்கு அகலக்கூடியதாக இருக்குது. இரவு நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆவது வீட்டில் ராகு இருப்பதால் நீங்கள் மிகவும் தேவையான விளையாட்டுகளில் பங்கேற்பது தான். ஏனென்றால் சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றம் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எனவே இதை மனதில் வைத்து உற்சாகமாக வைத்திருக்க வேண்டியது நல்லது. கேது உங்களுடைய ராசியில் 6ஆவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நிதி விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு தேவையற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது நீங்கள் விரும்பாமல் உங்களுடைய பணத்தை நிறைய இழக்க வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே மற்றவர்களுடன் நீங்கள் கவனமான முறையில் பழக வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கல்வித்துறையில் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளில் இருந்துமே நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தமின்றி புத்துணர்ச்சியுடன் உறவினர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கு சிறிது நேரம் ஒதுக்கி நீங்கள் முயற்சி செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.